ஹாய் கைஸ், நான் உங்கள் நண்பன் அஜய். நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் நல்லாகவே இருக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ யூடியூப்பில். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் பற்றி தாங்க. ஆனால் இது நார்மலாக எல்லா யூடியூப் சேனலில் இருக்க மாதிரியே எப்படி கியர் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எப்படி சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற இது கிடையவே கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு கற்றுக்குவாங்க. அவங்க சரியாக சொல்லித்தராங்களா இல்லையான்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. ஆனால் நான் போன டிரைவிங் ஸ்கூலில் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. நான் கிட்டத்தட்ட நிறைய டிரைவிங் கிளாஸஸ் போயிட்டு தான் காரே எடுத்தேன். ஓகேங்களா, நான் எடுக்கும்போது செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கவே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது, ஓட்டி பழகிறதுக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓட்டி பழகின பிறகு புது கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எடுத்த போதே புது கார் தான் எடுத்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக எடுக்கும்போது அதை நீங்கள் பார்த்து பார்த்து வச்சுக்குவீங்க, கரெக்டுங்களா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த கார் எடுத்தாலும் அதை நான் பொத்தி பாதுகாப்பாக தான் வச்சுருப்பேன். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் நடந்தாலோ அப்படியெல்லாம் ஓட்ட மாட்டேன், அதை சரி பண்ணிட்டு தான் ஓட்டுவேன். ஓகேங்களா, அதுக்கு நீங்களும் அப்படியே இருங்கன்னு சொல்ல வரல. இது அதை பற்றியான வீடியோவும் கிடையாது. என்னுடைய லவ் டுவோர்ட்ஸ் கார் இல்லை டிரைவிங், அதை பற்றி விழிப்புணர்வு. இப்போது வர வர பார்த்திங்கன்னா டிரைவிங் பண்ணுறதே பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு. சரி, ஒரு டிரைவ் போகலான்னு கார் எடுத்தால் அது அதை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க. திடீர்னு குறுக்கால போடுறாங்க, திடீர்னு எப்படியோ ஓட்டுறாங்க, பிடிச்ச மாதிரி ஓட்டுறாங்க. எனக்கு ஒரு வாட்டி பார்த்தா சின்ன வயசில் தான் நான் கார் வீடியோ கேம் விளாண்டுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நிஜமாலுமே சொன்னோன்னா எல்லாருமே கார் வீடியோ கேம் மட்டும் ஓட்டுற மாதிரியே தான் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க, யார் அப்படி ஓட்டுறாங்களோ அதை தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு 85% எல்லாருமே அப்படி தான் ஓட்டுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் டிரைவிங் ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ஒரு பெடல், ஒரு பிரேக் இருக்கும். அதே மாதிரியே டிரைவர் இதில் நார்மலாக பெடல், பிரேக், ஆக்சிலரேட்டர் இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் இப்போது ஓட்டுறவங்க ஓட்டவே தெரியாது. ஸோ அவங்களால போய் டக்குன்னு பிரேக் அடிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக பெரிய ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். இதுவே நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரோட ஓட்டுனீங்கன்னா அவங்கக்கிட்ட பிரேக் இருக்கும். நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் அவங்க அதை கரெக்ட் பண்ணிடலாம். தப்புங்கிறது திருத்திக்க முடிஞ்சால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே தப்பு என்ன ஆகும்னா, ஒருத்தங்க இறந்துட்டாலோ அப்படி இருந்துட்டாலோ அவங்க திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால எப்போ நீங்கள் ஒரு டிரைவிங் கற்றுக்கிறீங்கனாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உயிரை விட அடுத்தவங்க உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஓகேங்களா, ரோட்டில் இருக்கிற நாயாகட்டும் சரி, மாடாகட்டும் சரி, மனுஷங்க ஆகட்டும் சரி, இவங்க எல்லாமே சேஃபாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல டிரைவருன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஒரு டிரைவிங் கற்றுக்கணுன்னு பார்க்காதீங்க. எப்படி நம்ம நீங்கள் எப்போ சேஃபாக ஓட்டுறீங்களோ அப்போ தாங்க நீங்கள் பெட்டர் டிரைவர். ஓகேங்களா, ஸோ என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாக இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த அப்லோடிங்கில் எப்படியெல்லாம் உங்களுக்கு டிரைவ் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, உதாரணத்துக்கு லேன் டிசிப்ளின், டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேண்டி நான் யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.